சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மத்திய அரசு மிகவும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் நீங்களும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அனைத்து சலுகைகளையும் அறிவிப்புகளையும் பெறதுக்காக ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளும் ஆதார் அட்டை பேன் கார்டை வச்சு தான் பேங்க் அனைத்திலுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை அனைத்து ஆதார் அட்டை பயனாளர்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் சைபர் கிரைம் குற்றவாளிகளால் நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அரங்கேறி இருக்கு. அதாவது சில நாட்களாக பேன் கார்டு ஆதார் அட்டை போன்றவற்றை கயவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. அதனால் பேன் மற்றும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு ஆதார் கார்டு உரிமையாளர்களுக்கே அது தெரியாம இருக்கு. இது தமிழகத்தில் சைபர் கிரைம் குற்றவாளிகளால் நிறைய அரங்கேற்றிட்டு இருக்கு. ஸோ இதை தடுக்கிற வழியாக தான் மத்திய அரசு இப்போ ஒரு வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அதை அனைவருமே ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச நபருக்குமே இந்த மாதிரியான சைபர் கிரைம் குற்றவாளிகளால் பேன் கார்டோட விவரங்களை திருடி அக்கௌண்ட்ல இருந்து பணம் அப்படின்றத எடுத்திருக்காங்க. பேன் மற்றும் ஆதார் கார்டு விவரங்களை அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொடுக்க கூடாது. மேலும் பிற உங்களின் முக்கிய ஆவணங்கள் குறித்த தகவல்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பேன் கார்டு அல்லது ஆதார் அட்டையை ஜெராக்ஸ் எடுக்க கடைக்கு செல்லும் போது ஜெராக்ஸ் எடுத்தவுடன் உங்களது அசல் அட்டைகளை பத்திரமாக எடுத்து வைத்தோமா என்பதை சோதிக்க வேண்டும். கடைகளில் இந்த அட்டைகளை நீங்கள் மறந்து வைத்து விட்டு வர நேரிடும் போது அது கயவர்களின் கையில் அகப்பட்டு உங்களுக்கு தீய விளைவை ஏற்படுத்திவிடும். பேன் கார்டை மிகவும் தேவையான போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பற்ற இணைய தளங்களில் உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல. ஏனென்றால் இந்த விவரங்களை பயன்படுத்தி IRS இணையதளத்தில் உங்கள் பேன் எண்ணை சரிபார்க்க முடியும். அதாவது அன்வான்டான வெப்சைட்ஸில் போயிட்டு லோன் நான் செக் பண்ணுறேன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் நேம் எதையும் கொடுத்துடாதீங்க. டேட் ஆஃப் பர்த் எதையும் கரெக்டாக கொடுத்துடாதீங்க. இன்கேஸ் அப்படி வெப்சைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதை வச்சு கயவர்கள் உங்களோட பணத்தை திருடிடுவாங்க. இல்லைனா உங்களோட பேன் கார்டை யூஸ் பண்ணி லோன் அப்படின்றது வேறு ஆப்ஸ் மூலமாக எடுத்துருவாங்க. இது தானி ஆப்பில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. இதனால சிபில் ஸ்கோர் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. அவங்களுக்கு இன்னுமே சிபில் ஸ்கோரை நல்ல குட் நிலைமைக்கு திருப்ப முடியல. உங்களோட சிபில் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. சிபில் ஸ்கோரில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களோட வங்கிக்கு எல்லாத்துக்குமே தெரிவிச்சிருங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது ஒரு கம்ப்ளைனும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்படட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.